தக்காளி சாதம் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, தென் பெருஞ்சீரகம். அப்புறம் வந்துட்டு மீல் மேக்கர் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். தென் ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவும் கம்பல்சரி போடணும். ஆக்சுவலாக இங்கே இல்லை, அதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? பாத்திரம் வச்சது, குக்கர் வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயிடும். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் நீங்கள் இந்த சைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிட்டேன். தக்காளி வெந்துட்டுருக்கு. ஒரு வடிகட்டியில் போட்டு மீல் மேக்கர் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிய வச்சுருங்க. இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தக்காளி குக் ஆயிடுச்சு, தெரியுதா? இந்தளவுக்கு தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். தென் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போயே ஒரு கலர் கிடைக்கிது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நான் அரிசி வந்து
ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி நான் அரிசி ஊற வைக்கல, அதனால் 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். அரிசி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 விசில், மேக்ஸிமம் 5 விசில் விடலாம். இல்லைன்னா நீங்கள் 4 விசில் கூட விட்டுக்கலாம், உங்கள் குக்கரை பொறுத்து. விட்டுட்டு இறக்குனீங்கன்னா